ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கே நியூஸ் சேனல். ஆக்சுவலாக இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சண்டே எபிசோடில் நம்ம வந்து கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டில் வந்து சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அது எல்லாமே பார்ப்போம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 73,088 பாயிண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2.4% இந்த வீக்லியில் அடிச்சிருக்காங்க. என்எஸ்சி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 22,147 பாயிண்ட்ஸாக இருக்குது. 2.47 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. டாலர் பார்த்தீங்கன்னா 83 ரூபா 52 பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 10 கிராம் 24 கேரட் வந்து 75,110 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ இது வந்து இந்த வாரத்தில் உள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை குறித்தான அப்டேட் தான். கோல்டு பார்த்தீங்கன்னா டே டு டே அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியனோட ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டை வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு பிளான் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெளிநாட்டு கரன்சி கையிருப்பை பரவலாக்குறதுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு புதிய முன்னெடுப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக April 5 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த தங்க கையிருப்பு மதிப்பு பார்த்தீங்கன்னா 648.5 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. இந்த வருஷம் ஜான்வரி பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இந்தியன் ரிசர்வ் வங்கி வாங்கி குமிச்ச கோல்டு பார்த்தீங்கன்னா 0.43 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் கோல்டை வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது மொத்த சந்தை மதிப்பில் பார்த்தீங்கன்னா 13.3 டன் எடை கொண்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 பார்த்தீங்கன்னா இந்தியா வாங்கிய மொத்த தங்கத்தோட எடையே 0.52 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு வருஷத்தில் 0.52 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 0.43 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் கோல்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தோட கையிருப்பு நிலவரம், அதாவது நம்ம இந்தியாவோட கைவசம் இருக்கிற கோல்டோட நிலவரத்தை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தபடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியோட கவர்னர் சக்திகாந்த தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் வந்து ஃபாரின் கரன்சி கையிருப்பை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் வந்து இந்த பணம் வந்து பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம். 2017 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான தங்கத்தை வந்து ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க. 2017 போதுமான தங்கத்தை ரிசர்வ் வங்கி வந்து தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க. February 2024 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா இது வரைக்கும் 26.26 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2017 பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வெறும் 17.94 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய ட்ராய் அவுன்ஸ் தங்கம் தான் இருந்துச்சு. அதுதான் அப்படி தான் டேட்டா குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதேனும் பிரச்சனை வருதுன்னா கோல்டு தான் ஒரு நிலையான வருவாயை தரும் அப்படின்னு சொல்லி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பாண்ட்ஸும் ஒரு நல்ல லாபத்தை தான் ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட பாண்ட்ஸும் நல்ல லாபத்தை தான் ஈட்டி கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு தான் ஒரு சரியான முதலீடாக இருக்கும்னு சொல்லி பேங்க் ஆஃப் பரோடா ஒரு மூத்த நிர்வாகி, ஸோ ஒரு பொருளாதார நிபுணர் மதன் சப்னாவிஸ் வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 800.79 மெட்ரிக் டன் தங்கத்தை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வச்சுருக்காங்க. 800.79 மெட்ரிக் டன் தங்கத்தை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வச்சுருக்காங்க. அதில் சிறிய அளவு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி தான் இந்தியாவில் இருக்குது. பட் 388.06 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேயும் சர்வதேச செட்டில்மெண்ட் வங்கியில் பார்த்தீங்கன்னா 372.84 மெட்ரிக் டன்னை வந்து இந்தியா சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே அங்கே இருக்குது, சேஃபாட்டு நம்ம இந்தியா வந்து அங்கே சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 நிலவரப்படி உள்ள கணக்கை தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா கோல்டை வாங்கி சேமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது கோல்டை குறித்தான அப்டேட்டு. அதானி குழுமத்தில் வந்த அப்டேட்டு. அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் சோலார் விண்ட் பார்க்கை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 300 ஜிகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதானி ரினியூவபிள் எனர்ஜி தான் இதை பில்ட் பண்ண போகிறாங்க. குறிப்பாட்டு நார்த் இந்தியா சைடில் தான் இதை பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட். எதுக்குன்னா ஃபார் ஹார்வெஸ்டிங் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸில் வந்தும் சரி, விண்ட் டர்பைன்ஸில் வந்தும் சரி, இதில் வந்து தான் எலக்ட்ரிசிட்டி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி ரினியூவபிள் எனர்ஜி தான் பில்ட் பண்ண போகிறாங்க அந்த பார்க்கை. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்தில் ஆக்சுவலாக ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 5,200 கோடியை வெளியெடுத்திருக்காங்க, வித்ரா பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 5,200 கோடி வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 1,40,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டரில் எஸ்பிஐ,
நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி செக்டார் ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. 1,40,40,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த கம்பெனிஸ்லாம் இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் இடம் பிடிக்கிறது டிசிஎஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 62,538 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க இந்த வாரத்தில். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் இவங்க வந்து 30,488 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஏன்னா எதிர்பார்த்த அளவுனா நிறைய பேர் எதிர்பார்த்தது அது கீழே விழணும்னா, ஸோ பெரிய அளவில் ஏற்ற எல்லாம் அவங்களோட இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 26,423 கோடி கீழே விழுந்துட்டு இந்த ஒரு வாரத்தில். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐயோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 14,234 கோடி அவுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி இவங்க வந்து 6,616 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இழந்திருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 176 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இழந்திருக்காங்க. பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,797 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனை இழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9,420 கோடி மார்க்கெட் கேபிட்டல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 4,397 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அவங்களுக்கு இது மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஓன் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,201 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனை சில கம்பெனிஸ் இழந்திருக்காங்க, சில கம்பெனிஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வாஷிங்டன் டிசியை தலைமையிடமாட்டு கொண்டு இயங்கிட்டு இருக்க நிறுவனம் தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வேர்ல்டு லெவலில் இந்த வார் நடக்குது, மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது. ஸோ இவங்க அந்த அதிகாரிகள் சொல்கிற என்ன அப்டேட்னா, அந்த ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி, இந்த ரெசெஷன் வர சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதிகாரிகள் சொல்கிறது என்னென்னா, இவங்க சொல்கிறது உலகளாவிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2024 3.2% இருக்கும், 2025 சேம் பர்சன்டேஜ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு வலுவான பொருளாதார நிலை உள்ள நாடாக இருக்குது. சில நாடுகளில் வந்து மார்க்கெட் வந்து வேகமாட்டு க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு விலைவாசியும் வேகமாட்டு குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐரோப்பாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்கிறது ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இத்தாலி இந்த கண்ட்ரிஸோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெயின், போர்ச்சுகல், பெல்ஜியம், பிரிட்டன் இந்த நாடுகளோட வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் ஹமாஸ் வார், நெக்ஸ்ட்டு இந்த ரெட்சி வழியாட்டு போகிற கப்பல் எல்லாமே தாக்கப்படுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸோட க்ரோத்துக்கு வந்து ஒரு முக்கிய தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கச்சா எண்ணெய், அந்த வார்னால கச்சா எண்ணெயோட விலை வந்து உயர்ந்துட்டே போகுது, அதுவும் அந்த கண்ட்ரிஸோட க்ரோத்துக்கு தடையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் குறிப்பாட்டு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டிகள் மீதான இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிக அளவுலேயே வச்சிருக்கதும் இந்த உலகளாவிய வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடை கற்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஐஎம்எஃப் ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஎம்எஃப் ஆஃபீஸர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிசெஷன் வர சான்சஸ் இல்லை, அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி இவங்களுக்கு வந்து NTPC கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என்னது ரிசீவ் ஆயிருக்குன்னா JSWயோட சப்சிடரி தான் JSW நியூ எனர்ஜி. இவங்க வந்து NTPC கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. 700 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NTPC கிட்ட தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லார்ஜஸ்ட் ப்ராஜெக்டை வின் பண்ணது மூலமாட்டு JSW எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் லாக்இன் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.3 ஜிகாவாட்டாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த 13.3 ஜிகாவாட்டு ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 3.1 ஜிகாவாட் வந்து சோலார் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து JSWயோட சப்சிடரி JSW நியூ எனர்ஜிக்கு தான் கிடச்சிருக்கு. 700 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி கரண்ட் ஆட்டி இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 7.2 ஜிகாவாட்டாக இருக்குது. ஸோ அவங்க எக்ஸெப்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை CY24 அந்த காலகட்டத்தில் 9.8 ஜிகாவாட்டாட்டி இன்ஸ்டால் பண்ணணும் அவங்களோட கெப்பாசிட்டியை. இந்த 2024 கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க 9.8 ஜிகாவாட்டாட்ட அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது JSW நியூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மா கம்பெனிஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக லூப்பினுக்கு பார்த்தீங்கன்னா USFDA அவங்களோட ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஜெனிரிக் டேப்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடருக்கு வந்து ட்ரீட் பண்ணுற டேப்லெட்டு. ஸோ இது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து USFDA வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லாஸ்ட் ஆட்டு பார்க்கும்போது 3% லோவரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரைடே. பட் இது வந்து லூப்பினை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஆக்சுவலாக இவங்களோட தெலுங்கானா பிளான் வந்து யூஎஸ்எஃப்டி வந்து October 9 to 18, 2023 அந்த டைமில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான்ட்டில் வந்து சில கிளென்லினஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல தெலுங்கானா பிளான்ட்டில். நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைஸ் எக்யூப்மெண்ட் யூட்டன்சில் இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி வார்னிங் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க யூஎஸ்எஃப்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார்னிங் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ இது மோர் ஓவராட்டி எல்லா கம்பெனிஸ்லையுமே எல்லா ஃபார்மா செக்டார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியிலும் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இது நடக்கிறது தான். ஸோ இது வந்து நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா கரண்ட் ஆட்டு ₹1000 கம்மியாட்டு இருக்குது. ஆக்சுவலாக ₹1000 கம்மியாட்டு இருக்குது. பட் இந்த ப்ரைஸில் நம்ம வாங்கலாம் நாட்கோ ஃபார்மா. இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கரண்டாக பார்த்தீங்கன்னா 999 இருக்குது. பே ரேஷியோ 13 to 14 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக செக் பண்ணல. பட் நாட்கோ ஃபார்மா இந்த ப்ரைஸும் அஃபோர்டபுளில் தான் இருக்குது. நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபார்மாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடி வந்து எக்ஸ் கிராட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாஃப் அப்ரிசியேஷனுக்காண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த HDFC பேங்கோட CEO என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து யங் ஒர்க் ஃபோர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒன் டைம் எக்ஸ் கிரேட்டியா பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HDFC பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க வந்து 1500 கோடி எக்ஸ் கிராட்டியா பேமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்ரிசியேஷன் யங் ஒர்க் ஃபோர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது HDFC பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.